இடையே இருந்த திரைமறைவு நாடகம் 3வது நாள் வெளியே வர ஆரம்பித்துள்ளது. 3 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு துணைநிலை ஆளுநருக்கு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி கழகத்தினுடைய இயக்குனர் சம்பந்தமாக கோப்பு அனுப்பியதாகவும் அந்த கோப்பில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் திரு செவ்வேல் அவர்களை நியமித்து உத்தரவிட்டது பத்திரிகையில் வந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சுகாதாரத்துறையினுடைய துணை இயக்குனர் அனந்தலட்சுமி அவர்களை பரிந்துரை செய்ததாகவும் ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் திரு செவ்வேல் அவர்களை நியமித்திருக்கிறார். இதன் பின்னணி 1969ஆம் ஆண்டிலேயே நாம் மத்திய CGHS விதியின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை சென்றிருக்கிறது. சென்ற பிறகு அந்த விதிமுறைகளின்படிதான் இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் நம்முடைய மருத்துவமனைகளின் மருத்துவர்களை நியமிக்கிற விதிமுறையை நாம் கடைபிடித்து வருகிறோம். 2016 2021 வரை நான் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது திரு ராமன் அவர்கள், அவர் சிறப்பு மருத்துவர், அவர் ஸ்பெஷலிஸ்ட், அவரை இயக்குநராக நியமித்தார், சுகாதாரத்துறை இயக்குநராக நியமித்தார். அவர் பதவி ஓய்வு பெற்ற பொழுது திரு மோகன்குமார் அவர்கள், அவரும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்தவர், அவர் இந்திரா காந்தி மருத்துவமனையில் மெடிக்கல் சூப்பரண்டாக வேலை செய்தார். ராமன் அவர்கள் நியமிக்கும் போதும் அவர் மெடிக்கல் சூப்பரண்டாக இருந்தார். அடுத்து ராம்குமார் அவர்கள் பதவிக்காலம் முடிந்த பிறகு ஸ்ரீ ஸ்ரீராமுலு அவர்கள் அப்பொழுது மெடிக்கல் சூப்பரண்டாக இருந்த அவரை இயக்குநராக நியமித்தார், சுகாதாரத்துறை இயக்குநராக நியமித்தார். இந்த 3 காலகட்டங்களிலும் எங்களுடைய ஆட்சியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது சிறப்பு மருத்துவம் படித்தவர்களை நாங்கள் நியமித்தோம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கூட திரு ரவிச்சந்திரன் அவர்கள், அவரும் சிறப்பு மருத்துவம் படித்தவர். அந்த சமயத்தில் கூட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திருமதி அனந்தலட்சுமி அவர்களை பரிந்துரை செய்த போது துணைநிலை ஆளுநர் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்களை நியமித்தார்கள். அப்பொழுது எந்த விதமான அந்த சமயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது துணைநிலை ஆளுநர் அவருடைய பரிந்துரை ஏற்கவில்லை என்று முதலமைச்சர் போர்க்கொடி தூக்கினார். அந்த விதியில் கூட, CGHS விதியில் கூட
குறிப்பாக மத்திய மருத்துவ விதிகளின்படி அவர்கள் அந்த இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி அவர்கள் சிறப்பு மருத்துவராக இருக்க வேண்டும், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கன்சல்டன்ட் ஆகவோ அல்லது மெடிக்கல் சூப்பரண்டன்ட் ஆகவோ அல்லது டெப்டி மெடிக்கல் சூப்பரண்டன்ட் ஆகவோ இருந்தால்தான் அவர்கள் நியமிக்க முடியும், அதுதான் விதி. ஆனால் திருமதி அனந்தலட்சுமி அவர்கள் இணை இயக்குனர் தான், துணை இயக்குனர் தான், அவர் மெடிக்கல் சூப்பரண்டன்ட் இல்லை. அதனால துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பில் திரு செவ்வேல் அவர்களை நியமித்தது விதிமுறைகளுக்கு சரியானது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் சட்டமன்றத்துக்கு வருவதை தவிர்த்து, நான் ஏன் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஒரு அதிகாரியை நியமிப்பதற்கூட எனக்கு அதிகாரம் இல்லை, ஆகவே நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று அவருடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடமோ பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசியிருக்கிறார். இது திரைமறைவில் நடந்தது. அந்த தகவல்கள் எங்களுக்கு வந்தன. முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நான் அனுப்பிய கோப்புகளை குறிப்பாக துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் துறையினுடைய தலைவர்கள், டைரக்டர்ஸ் மற்றும் செக்ரட்டரிஸ் இவர்கள் நான் பரிந்துரை செய்து அனுப்பும் பொழுது கிரண்பேடி அவர்கள் அதை மாற்றி அவர் வேறு நபர்களை நியமித்தார். அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அந்த சமயத்தில் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய நிலை இப்பொழுது வந்திருக்கும் பொழுது புலம்புகிறார். அது மட்டுமல்ல, திரு ரங்கசாமி அவர்கள் தங்களுடைய அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர், சபாநாயகர் இவர்கள் எல்லாம் அவரை சந்தித்து சமாதானப்படுத்தினார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகளில் வந்தது. முதலமைச்சர் ராஜினாமா செய்வேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? குறிப்பாக துணைநிலை ஆளுநரை சமாதானப்படுத்தி துணைநிலை ஆளுநர் பேசி முதலமைச்சருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பொறுப்பிலே உள்ளவர்கள் அவரிடம் நாங்கள் பேசி இதை தீர்க்கிறோம் என்று அவரை சந்திப்பதற்கு ஒரு எட்டப்பர் சென்றார். அவரை அன்று இரவு அவர் தூது சென்று பார்த்திருக்கிறார் துணைநிலை ஆளுநர். துணைநிலை ஆளுநரிடம் அந்த எட்டப்பர், நீங்கள் முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொரு நியமித்திருக்கிறீர்கள், முதலமைச்சர் அவர்கள் கோபமாக இருக்கிறார், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று கூறுகிறார். ஆகவே நீங்கள் திரு செவ்வேல் அவர்களை நியமித்ததை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தூது சென்ற அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநர் கூறியிருக்கிறார். அப்பொழுது துணைநிலை ஆளுநர் அவர்கள், நான் விதிமுறைப்படிதான் செய்திருக்கிறேன்,
இதில் எந்த விதமான விதி மீறலும் கிடையாது. ஆகவே அதை நான் மாற்ற முடியாது என்று கூறினார். அப்பொழுது அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநரிடம் திரு ரங்கசாமி அவர்கள் ராஜினாமா செய்து விடுவார் என்று சொல்லும் பொழுது, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? திரு ரங்கசாமி அவர்கள் ராஜினாமா செய்தால் நீங்கள் அடுத்து முதலமைச்சராக வரப்போகிறீர்கள் என்று அந்த எட்டப்பரிடம் துணைநிலை ஆளுநர் கூறியிருக்கிறார். உடனே அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநருடைய காலிலே விழுந்து வணங்கிவிட்டு மகிழ்ச்சியோடு வெளியே வந்திருக்கிறார். தூது சென்றவர், ரங்கசாமிக்காக தூது சென்றவர், முதலமைச்சர் பதவி என்று அந்த எட்டப்பருக்கு துணைநிலை ஆளுநர் சொன்ன உடனேயே அவர் மகிழ்ச்சியோடு வெளியிலே வந்திருக்கிறார். துணைநிலை ஆளுநர் சாஸ்தாகமாக அவர் காலிலே விழுந்து வணங்கி. அது மட்டும் இல்ல, இதுக்கு அதாவது இந்த பதவிக்கு பேரம் பேசப்பட்டிருக்கு. இந்த இயக்குனர் பதவிக்கு, சுகாதாரத்துடைய இயக்குனர் பதவிக்கு பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த பேரம் பேசப்படும் பொழுது 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அதுல முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள புரோக்கர்களிலே ஒருவர், முதன்மை புரோக்கர் அக்கா சுந்தர் அடைமொழியை கொண்டவர், அவர் 50 லட்சம் அந்த பதவிக்காக வாங்கி இருக்கிறார், அட்வான்ஸாக வாங்கி இருக்கிறார். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அது துணைநிலை ஆளுநர் கவனத்திற்கும் சென்றிருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் பல காரணங்களுக்காக, செவ்வேல் ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு, 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு 90 கோடி ரூபாய் கைமாறி உள்ளது. அந்த கோப்பு துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 100 பிராந்தி கடைகள் திறப்பதற்கு முதலமைச்சர் அனுப்பிய கோப்பு துணைநிலை ஆளுநரிடம் இருக்கிறது. இது போன்ற லஞ்சம் வாங்குகின்ற அந்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பகிரங்கமா சொன்னோம், ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலை அனுமதிக்கும் 15 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது. இது நாங்க மட்டும் சொல்ல, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் இதை பகிரங்கமாக சட்டமன்றத்தில் 6 மதுபான தொழிற்சாலைக்குள்ள ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 10 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளி மார்க்கெட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பகிரங்கமாக சட்டமன்றத்தில் சொன்னார். அது பதிவாகி இருக்கிறது. அந்த கோப்புக்கு கையெழுத்து போடுவதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அதே போல 100 பார்களுக்கு அனுமதி பெறுவதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இப்படி துணைநிலை ஆளுநரை ராஜினாமா செய்ய போகிறேன் என்ற நாடகத்தை ஆடி திரு ரங்கசாமி அவர்கள் மிரட்டும் வேலையை ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. அதற்கு முக்கியமான காரணம், ரங்கசாமி அவர்களுடைய இந்த நாடகம் அரங்கேறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் பாரதிய ஜனதாவினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா அவர்கள் புதுச்சேரிக்கு வருகிறார், பாரதிய ஜனதா கூட்டத்தை நடத்துகிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டுக்கு செல்லுகிறார், ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதற்கு பிறகு சமாதானம் என்று கூறுகிறார் முதலமைச்சர். துணைநிலை ஆளுநர் மீது கோபமாக இருந்த ரங்கசாமி
தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொன்ன ரங்கசாமி துணைநிலை ஆளுநரால் சில சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அதை ஒன்று நான் பெரிதுபடுத்தவில்லை என்று இப்பொழுது துணைநிலை ஆளுநர் சரண்டர் ஆகிவிட்டார். இதுதான் நடந்திருக்குது. உண்மையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அனுப்பிய கோப்பில் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் ஏன் அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை? எங்கள் ஆட்சியில் நாங்கள் ராஜினாமா செய்தோம். கிரண்பேடி எதிர்த்து ஆட்சியை விட்டு வெளியில வந்தான். போராடணும், கிரண்பேடி எதிர்த்து போராடணும். அப்பொழுது வேடிக்கை பார்த்தவர் தான் இந்த ரங்கசாமி. கிரண்பேடியை தூண்டிவிட்டவர் தான் இந்த ரங்கசாமி. இன்று இந்த பாரதிய ஜனதாவோ என்ஆர் காங்கிரஸோ நாடகம் ஆடுகிறார்கள். புதுச்சேரி மாநில மக்களை ஏமாடுகள் என்று நினைத்துக் கொண்டு வேஷம் போடுகிறார்கள். ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடாது. ஒரு நிமிடம் கூட முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் நாற்காலியை விடமாட்டார். அவர் எதை தியாகம் செய்வதற்கு அந்த நாற்காலியாக தயாராக இருக்கிறார். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை தியாகம் செய்வார், தன்னுடைய அமைச்சர்களை தியாகம் செய்வார். ஆனால் தன்னுடைய பதவிக்காக அவர் எதையும் செய்பவர் திரு ரங்கசாமி. இது கடந்த காலங்களில் நான் பார்த்திருக்கிறோம். ஆகவே இவருடைய மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் செல்லாது. அது மட்டுமல்ல, திரு ரங்கசாமி அவர்கள் அவர் நினைத்ததை நடக்க முடியவில்லை என்றால் பாரதிய ஜனதா ஆதிக்கம் செலுத்துகிறது. பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறதோ அது நடக்கிறது. ஒரு படத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வது போல மாப்பிள, அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள, அவர் போடுகிற ஷர்ட் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் செய்வார் ரங்கசாமி. ஒரு டம்மி முதலமைச்சர். தொடர்ந்து நான் சொல்லி வரேன். எப்ப இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போது சொன்னேன், அந்த அம்மா சூப்பர் முதலமைச்சர், ரங்கசாமி டம்மி முதலமைச்சர். அதை இப்பயும் நிரூபிச்சிருக்காரு ரங்கசாமி. இப்ப சொல்றாரு, இவருக்கு இந்த தேர்தல் வரும்போது தான் மாநில அந்தஸ்து, அந்த ஞானோதயம் வரும். இந்த புத்தருக்கு ஞானோதயம் வந்த மாதிரி வரும். மாநில அந்தஸ்து வாங்க வேண்டும். மாநில அந்தஸ்து இல்லை என்றால் துணைநிலை ஆளுநரோடு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இவரு 2011 ஆரம்பிச்சாரு அந்த கோஷத்தை. மாநில அந்தஸ்து தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னாரு. மக்கள் வாக்களிச்சாங்க. 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தார். அதுல 2 ஆண்டு காலம் 2014 இருந்து 16 வரைக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவரு ஆதரவு கொடுத்தார். நிபந்தனையற்ற ஆதரவு. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் இருந்தார் அந்த சமயத்துல. ஏன் மாநில அந்தஸ்து வாங்கல? அதுக்கு பிறகு எங்க ஆட்சியில நான் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து, உள்துறை அமைச்சரை சந்தித்து, குடியரசுத் தலைவரை சந்தித்து மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கை முன்வைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தோம். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அனைத்து கட்சிகளும் வந்தாங்க. ஆனால் நாங்கள் டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து கோரிக்கை பிரதமரிடம் வலியுறுத்துவதற்கு நாங்கள் செல்லும் பொழுது இவர்களை அழைத்தோம். அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்களை அழைச்சோம். அவருடைய கட்சியும் கூப்பிட்டோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுப்பினோம். ஆனால் எங்களுடன் வருவதற்கு மறுத்தவர் திரு ரங்கசாமி. இப்ப என்ன சொல்றாரு, அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும்
டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். எங்க ஆட்சியில அவர் மாநில அந்தஸ்து கேட்க வரமாட்டாரு. ஆனா மாநில அந்தஸ்து அவருடைய உயிர் போச்சு. தேர்தல் சமயத்தில் வரும்போது தான் மாநில அந்தஸ்தை பத்தி பேசுவாரு. இப்ப எல்லாரும் வரணும்னு சொல்றாரு, எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. அவரே அந்த சமயத்துல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்ப மாநில அந்தஸ்து முக்கியம் இல்ல. எங்க ஆட்சி இருக்கும்போது மாநில அந்தஸ்து முக்கியம் இல்லையா? இவர் ஆட்சிக்கு வந்தா தான் மாநில அந்தஸ்து முக்கியமா? இவருக்கு பிரச்சனை வந்தா தான் வெளியில மாநில அந்தஸ்தை பத்தி பேசுவாரா? 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி. அப்பயாவது நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தீங்க பாரதிய ஜனதாவுக்கு 2014 இருந்து 16 வரைக்கும். இப்ப 2021 இருந்து 25 வரைக்கும் உங்க ஆட்சி, உங்க கூட்டணி ஆட்சி, என்ஆர் பாஜக கூட்டணி. இந்த கூட்டணியில பிரதமர் எத்தனை முறை முதலமைச்சர் சந்திச்சாரு மாநில அந்தஸ்து கேட்டு? ஒரே ஒரு முறை போன. இந்த 4.25 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் போன. இந்த மந்திரிங்க போவாங்க, பாரதிய ஜனதா மந்திரி அங்க போய் அமைச்சரை பார்த்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அந்த போட்டோவை போடுவாங்க புதுச்சேரியில். அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம என்ஆர் காங்கிரஸ் மந்திரி எத்தனை பேர் போய் மாநில அந்தஸ்து கோரிக்கை கேட்டாங்க மத்திய அரசாங்கத்துல, மோடி அரசாங்கத்தை? உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் போய் பார்த்தாரா மாநில அந்தஸ்துக்கு? ஏன் பார்க்கல? நிதி அமைச்சரை பார்த்தாரா மாநில அந்தஸ்துக்கு? ஏன் கேட்கல? நாங்க போனோம் முதலமைச்சர் மாநாட்டில் தொடர்ந்து நான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று 4 ஆண்டு காலம் மோடியை வலியுறுத்தினேன். கூட்டத்தில் பேசினேன். பிரதமர் நேரடியா 3 முறை சந்தித்து வலியுறுத்தினோம். உள்துறை அமைச்சரை 4 முறை சந்திச்சு வலியுறுத்தினோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாநில அந்தஸ்துக்கு உங்களுக்கு எப்படி நிதி ஆதாரங்கள் கேட்கும் பொழுது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவங்கள வரவழைச்சு ரிப்போர்ட் வாங்கி கொடுத்தோம். 9,000 கோடி வருமானம் வருது, 4,500 கோடி நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு வருஷமும், கொடுக்கறது 2,350 கோடி என்று ஆதாரத்தை கொடுத்தோம். அவங்களும் உள்துறை அமைச்சர் இருந்து அனுப்புனாங்க, நிதித்துறையில இருந்து அனுப்புனாங்க. அவங்களும் அதே ரிப்போர்ட்டை தான் ஏத்துக்கினாங்க. அப்பயும் எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா முதலமைச்சராக இருப்பது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி. காங்கிரஸ் கட்சிக்கு பேர் வந்துடக்கூடாது, நாராயணசாமிக்கு பேர் வந்துடக்கூடாது. சரி விடுங்க, எனக்கு பேர் வேணாம், ரங்கசாமிக்கு அந்த பேரை கொடுங்க. ரங்கசாமி கொடுக்கல மாநில அந்தஸ்து. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அவர் கேட்கிறாருல மாநில அந்தஸ்து. தப்பா ஆர்டர் போட்டு, விதிமுறையை மீறி ஆர்டர் போட்டு புதுச்சேரியை இன்னும் குடிச்சவராக போறாரு. மாநில அந்தஸ்து அவர் கேட்கறது எதுக்கு தெரியுங்களா? அவர் நினைச்சது நடக்கணும். விதிமுறையை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அவரால் மாநில அந்தஸ்து அவரால் ரங்கசாமியால வாங்க முடியாது. மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் கொடுக்காது. அனைத்து கட்சி ஆட்சி மாறுன்னு சொல்றாரு. இது அவரால் நடத்த முடியாது. 2026 காங்கிரஸ் ஆட்சி வந்தா போராடி மாநில அந்தஸ்தை நாங்க வாங்குவோம். காங்கிரஸ் தலைமையில் ஆட்சியில வாங்குவோம். இந்த ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சிய பிரதிநிதி போய் பார்த்த உடனே சரண்டர் ஆயிட்டார் முதலமைச்சர். நான் ராஜினாமா செய்ய போறேன், அலுவலகத்துக்கு போக மாட்டார். 2 நாள் போல 3ஆவது நாள் வந்துட்டாரு உள்ள அலுவலகத்துக்கு. அவரால் அந்த முதலமைச்சர் நாற்காலில உட்காராம ராத்திரி தூங்க முடியுமா ரங்கசாமியால? அதாவது இது அந்த ஆட்சியில முதலமைச்சரை கால வாரத்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எட்டப்பர்கள் கூட்டம். அவனுல பிஜேபி ஆளுகளை கால வாரத்துக்கு என்ஆர் காங்கிரஸ் கூட்டம் இருக்குது. இது ஒட்டுமொத்தமா கொள்ள கூட்டத்தினுடைய ஆட்சி. அந்த கொள்ள கூட்டத்தினுடைய தலைவர் தான் ரங்கசாமி. அதாவது பிஜேபி என்ஆர் காங்கிரஸும் 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சவன் கிடையாது. அதனால என்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது சொன்ன அது மாதிரி முதலமைச்சர் ராஜினாமா பண்ண போறாரு, ரொம்ப கோபமாகிறாரு, வர்றவங்க எல்லாம் திட்டிக்கிறாரு. அவர் நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னாரு. எந்த காலத்திலும் ரங்கசாமி ராஜினாமா பண்ண மாட்டார். அவர் ராஜினாமா பண்ணார்னா மறு நிமிஷம் ஜெயில இருப்பார். பாரதிய ஜனதா கட்சி அவர் ஜெயில போட்டுரும். அவர் பேர்ல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. 7 ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. விசாரணைக்கு நடக்க போகுது. ரங்கசாமி இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பா அவர் பேர்ல நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டுறது,
மாநில போர்வையில மக்களை ஏமாற்றத்தால நிறுத்திக்கணும். மக்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க மக்களுக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றிக்கிறீங்களா? ஏதாவது செஞ்சுக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க? 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. எவ்வளவு செஞ்சுக்கிறீங்க 4 வருஷத்துல? இப்ப 10,000 பேர் வேலை முடிஞ்சு போய்க்கிறாங்க. ஒரு மாசத்துல 200 பேரு ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த 4 வருஷத்துல 8,000 பேர் ரிட்டையர் ஆகிக்கிறாங்க. அதை நிரப்பினீங்களா? பொதுத்துறை நிறுவனங்கள் அது திறப்பன்னு சொன்னீங்க. மில்ல திறப்பன்னு சொன்னீங்க, கூட்டுறவு சர்க்கார் திறப்பன்னு சொன்னீங்க, கூட்டுறவு நூற்பாளைய திறப்பன்னு சொன்னீங்க, திறப்பன்னு சொன்னீங்க. பேசிக்கு எங்க திறந்தீங்க? எல்லாம் மக்களை ஏமாற்றி ஓட்ட வாங்கி புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகின்ற அரசு. எல்லாத்திலையும் கொள்ள ஊழல் பட்டியல் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஊழல் பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வரோம். யாரும் வாய திறக்கல. யாராவது ஒரு ஆள் சொல்றாங்க? முதலமைச்சர் அந்த ஊழல் பட்டியலுக்கு பதில் சொல்றாரா? எப்படியா நீ 20 கோடி ரூபாய் கல்யாண மண்டபம் கட்டுற? மேட்டுப்பாளையத்தில் கேட்டா பதில் சொல்றாரா? 21 கோடி ரூபாய் சொத்து எப்படியா வாங்கின நீ ஜெயராம் ஹோட்டலுக்கு முன்னால அப்படின்னு கேட்டா நமச்சிவாயம் பதில் சொல்றாரா? சந்தன கட்ட கடத்துல அதுக்கு பதில் வருதா? மது 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 கள்ளமா மது தயாரிக்கிறது உருவையாறுல அதுக்கு ஏதாவது பதில் வருதா? உருவையாறுல வளமாக்க அதுக்கு பதில் வருதா? அதாவது இதை 30% கமிஷன் பொதுப்பணித்துறை அதுக்கும் பதில் இல்லை. எதுக்கும் பதில் கிடையாது. அதாவது இது ஊழல் ஆட்சி, ஊழல திளைத்திருக்கிற ஆட்சி. இந்த ஒட்டுமொத்தமா இந்த நாடகமே மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வாங்கறதுக்கும் 100 மதுபான லைசன்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த நாடகத்தை ரங்கசாமி ஆடி இருக்கிறாரு. இதை ஒட்டுமொத்தமா இது ஊழலுக்கு துணை துணை போகல இருக்கு. அதுதான் ரங்கசாமிக்கு துணை 4 பேர்ல போவோம். அதனால ரங்கசாமி இந்த நாடகத்தை நிறுத்திக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடகத்தை நிறுத்திக்கணும். நான் கேட்கிறேன், 3 பேர் ராஜினாமா பண்ண சொன்னீங்க. 3 சட்டமன்ற உறுப்பினரை நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண சொன்னீங்க. ராஜினாமா பண்ணாங்க. அதாவது அசோக் பாபு, அப்புறம் ராமலிங்கம், அப்புறம் வெங்கடேசன் 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு ராஜினாமா பண்ண சொல்றீங்க? அவங்க ஏதாவது ஊழல் பண்ணாங்களா? அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? எதுக்கு ராஜினாமா பண்ண சொன்னீங்க? சரி, அவங்க நீங்க கட்சியில சொன்னாங்க, ராஜினாமா பண்ணாங்க. இப்ப 3 பேர் போடுறேன்னு சொன்னீங்க. அதுல 2 பேர், ஒருத்தர் வியாபாரி, காரைக்கால் வியாபாரி, மதுபான தொழிற்சாலை உரிமையர், ஒருத்தர் இன்னொரு ஆள் ஓடுகாலி, காங்கிரஸ் கட்சி வந்து ஓடினாங்க. இன்னொரு ஆள் தான் அவங்க கட்சி. சரி, அந்த 3 பேர் அதை அனுப்பி அனுப்பி 15 நாள் ஆகுது. என்ன ஆட்சி? மத்தியில உங்க ஆட்சியா? இங்க என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி. இங்க அதுக்கு ஒப்புதல் உங்களால வாங்க முடியல. என்ன ஆட்சி இது? அது இல்ல. இந்த நம்ம கிட்ட இருந்து காங்கிரஸ் ஓடினாச்சு ஒரு டுபாக்கூர். அந்த ஆளு மந்திரி சொல்லி பேனர்லாம் போட்டாரு. அவர்னால என்னாச்சு? சாய் சரவணகுமார் ராஜினாமா பண்ண சொன்னீங்க. ஒரு தலித் அமைச்சர், தலித் மக்களுக்கு துரோகம் செய்யறீங்க. அவரை ராஜினாமா சொன்னீங்க. ஏற்கனவே சந்திர பிரியங்கா தலித் ராஜினாமா பண்ண சொன்னீங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு தலித் அமைச்சர்ல 2 தலித் அமைச்சர் தொடர்ந்து இருக்கும். ஆனா இந்த ஆட்சியில ஒரு தலித் அமைச்சர் கூட இல்லை. இவங்க தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாடுபடுற ஆட்சியாது. அதாவது இந்த என்னன்னு சொன்னா, கோயில் நல அபகரிக்கிறவங்க எல்லாம் மந்திரி ஆகுறாங்க. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்கள் கட்சி, இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி, இந்து கோயில்களை பாதுகாக்கிற கட்சி, இந்து கோயில் சொத்துக்களை பாதுகாக்கிற கட்சி. ஆனா கோயில் நிலத்தை கொள்ளாடிக்கிறான். இது பகிரங்கமா தெரியுது. நீதிமன்ற உத்தரவால அந்த பத்திரம் ரத்தாகுது. இடத்தை ஒப்படைக்கிறாங்க. அவருக்கு மந்திரி பதவி. இதுதான் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி இந்து கோயில பாதுகாக்கிற கட்சியா? எல்லாம் ஃப்ராடு பசங்க. என்ஆர் காங்கிரஸ் ஃப்ராடு, பாஜக ஃப்ராடு, ஒட்டுமொத்த ஃப்ராடுகள் கூட்டணி இது. அதனால புதுச்சேரி மாநில மக்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தாங்கிறாங்க. உங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க மாட்டா, ஒரு என்ஆர் காங்கிரஸ் ஜெயிக்க.
ஒட்டுமொத்தமா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. யாரு அது நீங்க முடிவு பண்ணீங்க. நான் நிறைய ட்வீட் ப்ரோக்ராம்ல பதில் சொல்லிக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரியும்.